பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் வாயிலாக இந்த செய்தியை பார்க்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா துதிகர மகிமையும் பிதாவாக தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குமே செலுத்தப்படுவதாக. இன்றைக்கு ஒரு விசேஷித்த தலைப்பிலே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தாலே நடக்கிற தீமைகள், பிசாசினாலே நடக்கிற தீமைகள், சாத்தான் சத்துருவாலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கின்றது என்பதை குறித்து நான் ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அன்றையும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு சகலமும் தீமைக்கு அன்றி நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பிதாவாக தேவனுடைய அனாதி தீர்மான திட்டத்தின்படி அழைக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பது பரலோகத்தில் இருக்கிற பிதாவாக தேவனுடைய சித்தமாய் இருந்து நாம் பிதாவாக தேவனுடைய உன்னத அழைப்பை நிறைவேற்றும்படியாய் அவருடைய விலையேறப்பெற்ற சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நாம் பிதாவாக தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய எண்ணத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய நினைவை, அவருடைய வழிகளை நிறைவேற்றும்படியாய் நாம் பிதாவாகிய தேவனுடைய பரலோக திட்டத்தின்படி அழைக்கப்பட்டது உண்மை என்றால் நாம் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவாதி தேவனை நேசிப்பது உண்மை என்றால் நம்மை நேசிப்பது போல நாம் மற்றவர்களையும் நேசித்து பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி நாம் வாழ்கிறது உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் தீமையாய் நடந்தது போன்று தெரிந்தாலும் தேவன் அவைகளை நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே தேவன் நன்மையை தான் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்காக தான் நடக்கின்றது என்பதை பற்றி நான் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த செய்தியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் வல்லமை அக்கினி அபிஷேகத்தாலே நீங்கள் நிரம்பி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையே செய்கிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே தீமை நடந்திருந்தாலும் கூட அந்த தீமையை ஆவிக்குரிய நன்மையாய், உலக வாழ்க்கையிலே ஒரு நன்மையாய், அதை ஒரு நித்திய நன்மையாய் தேவன் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் இந்த செய்தியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று தேவன் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு முடிவை தேவன் உங்களுக்கு கொடுக்க உங்கள் பேரில் தேவன் தீமையான நினைவுகளே அல்ல, சமாதானமான நினைவுகளையே தேவன் நினைத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே பிதாவாக தேவனுடைய அனாதி தீர்மான திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை பரிபூரணமாய் விசுவாசித்து அவருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வழியாய் கடந்து வருகிற வேளையிலே தேவனுடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வசனத்தை கை கொண்டு நீங்கள் தேவனுடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தீமைகளை கூட தேவன் நன்மையாய் முடிய பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவாய் உலகத்தில் தந்தரளி அன்பு கூர்ந்து விலையேறப்பெற்ற நன்மையை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் பிதாவாகிய தேவனே செய்திருக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவபலியாய் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்கும்படி இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து பிறந்தார். அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து இந்த உலகத்தில் அவர் மனுஷனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் அவர் மரித்து சிலுவை பாடுகளை பட்டு மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சத்திய ஆவியாக தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு கூட விட்டு சென்றிருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கென்று கொடுத்து அவர் ஒரு நித்திய நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாக தேற்றவாளனாய் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து போஷித்து பராமரித்து வழிநடத்துகிற தேவனாய் அவர் நம்முடைய பாடுகளிலே, பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே, உபத்திரவங்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி நம்மோடு கூட அவர் ஒடுக்கப்பட்டு நம்முடைய பாடுகளை அவரும் பட்டு நம்முடைய பாடுகளுக்கு பங்காளியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மை நித்தியத்திற்கு நேராய் வழிநடத்துகிறவராய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கின்றார். ஆகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவை கொடுத்து நமக்கு நன்மை செய்தார். கர்த்தராகிய இயேசு தனியே ஜீவபலியாக கொடுத்தது மாத்திரமல்லாமல் பரிசுத்த ஆவியானவரை நமக்காக கொடுத்து அவர் நன்மை செய்தார்.
பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பாடுகளை பட்டு நமக்காக அவர் ஒடுக்கப்பட்டு நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி நம்மை நித்தியத்திற்கு நேராய் வழிநடத்தி நம்மை ஆறுதல் படுத்துகிறவராய் இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கின்றார். பிதாவாகிய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நமக்காக நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டு இன்றைக்கும் அவர் நன்மை செய்து கொண்டேதான் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமுச்சோடே நமக்காக வேண்டுதல் செய்து அவர் நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய தேவாதி தேவன் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசுவாகவும் இருந்து பரிசுத்த ஆவியானவராகவும் இருந்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கின்றார். ஆகவே தேவன் நன்மைதான் செய்கிறவர் என்றும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஈவுகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஈவுகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் பரலோகத்திலேயே நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கின்றார். அந்த நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி நம்மிடத்தில் வருகின்றபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளும் ஈவுகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கின்றன. தீமை அனைத்தும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, பிசாசின் பங்காளியின் இடத்திலிருந்து வருகிறது. நன்மைகள் அனைத்தும் தேவாதி தேவனிடத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வருகின்றபடினால் நன்மை செய்கிறவர் நம்முடைய தேவாதி தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டபடினால் தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராய் இருக்கின்றபடினால் பரலோக ராஜ்யத்திற்குரியவராய் தேவாதி தேவன் இருக்கின்றபடினால் பரலோக ராஜ்யத்தை தேவாதி தேவனை உண்டாக்கினபடியினால் பரலோக ராஜ்யத்தின் தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தின் தேவன் செய்ய நினைக்கிற நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், ஈவுகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வருகின்றபடியினால் தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளையே செய்கிறார். அவர் ஒருபோதும் தீமை செய்பவர் அல்ல. அடுத்ததாக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 31:14 ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய ஆத்மாவை கொழுமையான பதார்த்தங்களினால் தேவன் திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தினால், கொழுமையான ஒரு ஆசீர்வாதத்தினால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் தேவன் நன்மையே செய்ய வல்லவராய் இருக்கின்றார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று தேவன் சொல்லுகின்றபடினால் தேவன் நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ஆசீர்வாதம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய உலக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்கள் அவைகளையே குறிக்கின்றது. பரலோக ராஜ்யத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நம்முடைய நித்திய வாழ்க்கையிலே அனைத்து நன்மைகளினாலும், ஈவுகளினாலும், ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை திருப்திப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலே தேவன் நம்மை பலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் ஈவுகளினாலும் தான் அவர் திருப்திப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே தீமைகள், சாபங்கள் அவைகள் பிசாசின் கரத்திலிருந்து வருகிறது. அவைகள் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானின் கரத்திலிருந்து வருகின்றபடினால், சாத்தானின் பங்காளிகளாகிய சத்ருவின் கரத்திலிருந்து வருகின்றபடினால் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் கொடுத்து நம்மை பரிபூரணப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கின்றபடினால் அவர் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. அவர் நன்மை செய்கிற தேவனாகத்தான் இருக்கின்றார். அடுத்ததாக சங்கீதம் 107:1 சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு வசனம் உங்களுக்கு தெரியும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, ராஜாதி ராஜனை என்றுமே நாம் துதித்துக் கொண்டே, என்றுமே நாம் ஸ்தோத்தரித்துக் கொண்டே, என்றுமே நாம் ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே கர்த்தரை நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய துதி எப்போதும் நம்முடைய வாயிலை இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம், அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய வாயிலே இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசினாலே, உலகத்தினாலே, நம்முடைய சுயத்தினாலே ஏற்படுகின்ற எல்லா தீமைகளையும், சத்துருக்களாலே ஏற்படுகின்ற எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே கர்த்தரை நாம் எக்காலத்திலே ஸ்தோத்திரிப்போம் என்று சொன்னால் அவரை துதிக்கிற துதி, அவரை பாடுகிற பாடல், அவரை மகிமைப்படுத்துகிற மகிமை நம்முடைய வாயிலே எப்போதும் இருக்கும் என்று சொன்னால் தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராகவே இருக்கின்றபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற எல்லா தீமைகளையும் அவர்
அவர் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனுக்கு தீமை செய்யவே தெரியாது, அவர் நன்மைகளையே செய்கிறார். நன்மை செய்கிறவராகவே பிதாவாக தேவன் இருக்கின்றார். கர்த்தராக இயேசுவும் நன்மை செய்கிறவராகவே வாழ்ந்தார். பரிசுத்த ஆவியானவரும் நன்மையே நம்முடைய வாழ்க்கையில் நமக்காய் செய்து கொண்டிருக்கின்றபடினால் கர்த்தரை நாம் எக்காலத்திலே ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நன்மையிலேயும் தீமையிலேயும் வாழ்விலும் தாழ்விலும் ஆசீர்வாதத்திலும் சாபத்திலும் எல்லாவற்றிலும் நாம் தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சாபங்கள் எதிரின் மூலமாய் சாத்தான் மூலமாய் சத்ருவின் மூலமாய் வந்திருந்தாலும் கூட நாம் துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது ஆராதிக்கும் போது அந்த சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் மூலமாய் சத்ருவின் மூலமாய் எதிரிகள் மூலமாய் உலகத்தின் மூலமாய் பிசாசு மூலமாய் சில தீமைகள் நடந்திருந்தாலும் கூட நாம் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிற வேளையிலே அந்த தீமைகள் நன்மையாய் மாறும். ஆகவே கர்த்தரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நல்லவராகவே இருக்கின்றபடினால் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு உண்டு பண்ணுகிற தீமைகளை அவர் நன்மைகளாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய நன்மையிலும் நம்முடைய தீமையிலும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய தாழ்விலும் நம்முடைய செழிப்பிலும் நம்முடைய ஐஸ்வர்யத்திலும் நம்முடைய தரித்திரத்திலும் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கின்றபடினால் அவருடைய கிருபை நம்மோடு என்றும் உள்ளது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமை நடந்தாலும் அந்த தீமையை தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். அடுத்ததாக ஒரு விலையேற பெற்ற வசனம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராகத்தான் அவர் சுற்றித் திரிந்தார். கர்த்தராக இயேசு இந்த உலகத்திலே நன்மையை செய்வதற்காகத்தான், நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதற்காகத்தான், நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்தார். நாம் வாசிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய வல்லமையினாலும் அக்னியினாலும் அபிஷேகத்தினாலும் கர்த்தராக இயேசு நிறைந்திருந்தபடினால் அவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றித் திரிந்தார். பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசுவை தம்முடைய வல்லமையினாலே அக்னியினாலே அபிஷேகத்தினாலே அவர் நிரப்பினபடினால் அநேக நற்கிரியைகளை மனுஷனுக்கு மனுக்குலத்திற்கு இந்த உலகத்திலே கர்த்தராக இயேசு நிறைவேற்றினார். ஆகவே பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கினார். கட்டப்பட்ட மக்களை அவர் விடுதலையாக்கினார். கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவித்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட மக்களை அவர் விடுவித்தார். பாவ சாப கட்டுகளை அவர் நிர்மூலமாக்கினார். அநேகருக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ரட்சிப்பை அவர்கள் மீது அவர் விலக பண்ணினார். பசியாயிருக்கிற மக்களுக்கு அவர் ஆகாரம் கொடுத்தார். தரித்திற்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். கட்டப்பட்ட மக்களை அவர் விடுவித்தார். கட்டுண்டவர்களின் பெருமூச்சை அவர் கேட்டு கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கினார். வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். வியாதியில் இருப்பவர்களை குணமாக்கினார். நோய்களை அவர் நீக்கினார். பாவ சாப கட்டுகளை நிர்மூலமாக்கினார். பிசாசுகளை அவர் துரத்தினார். குஷ்டரோகிகளை அவர் சொஸ்தமாக்கினார். முடவர் சப்பானிகள் கூனர் சூமின உருப்படியோர் திமிர்வதக்காரை அவர் சுகமாக்கினார். வியாதிஸ்தர்களை அவர் சொஸ்தமாக்கினது மாத்திரமல்லாமல் அவர்களை அவர் குணமாக்கினார். எல்லா விதமான நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக வாழ்ந்தபோது எல்லாருக்கும் அவர் நன்மையே செய்தார். அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தீமைகளை கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து நன்மையாக மாற்றினார். மரித்த லாசருவை கர்த்தராக இயேசு உயிரோடு எழும்பு பண்ணினார். மரித்த லாசருவை கர்த்தராக இயேசு உயிரோடு எழும்பு பண்ணினார். மரித்த எவர்வின் மகள் மற்றும் மரித்த நாயன்மூர் விதவையின் மகனை கர்த்தராக இயேசு உயிரோடு எழும்பு பண்ணினார். ஏன்? கர்த்தராக இயேசுவின் வாழ்க்கையிலே நடந்த தீமையை கூட பிதாவாகிய தேவன் நன்மையாகத்தான் முடிய பண்ணினார். ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் பரிசேயரும் கர்த்தராக இயேசுவை சிலுவை பாடுகளுக்கும் மரணத்திற்கும் ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையிலே அறைந்து அவரை கொன்றார்கள். ஆனால் கர்த்தராக இயேசு அந்த பாடுகளை தீமையை உண்மையாய் சகித்ததினாலே அவர் 3வது நாளில் அவர் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். பிசாசை, உலகத்தை, மாம்சத்தை, சாத்தானை, சத்துருவை தன்னுடைய காலின் கீழே வைத்து அவர் நசுக்கினார். சிலுவையிலே எல்லாவற்றையும் அறைந்து சிலுவையிலே எல்லாவற்றையும் மேற்கொண்டார். உலகத்தின் மீதாவது, மாம்சத்தின் மீதாவது, பிசாசின் மீதாவது, சாத்தானின் மீதாவது, சத்துருவின் மீதாவது அவர் பரிபூரணமான ஆளுகையை ஜெயத்தை பெற்று பிதாவின் வலது பார்சத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வீற்றிருக்கின்றபடினால் அவர் தீமையை ஜெயித்தார். தீமையை நன்மையினாலே ஜெயித்தார். நாம் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே நாம் வெல்லும்படியாய், தீமையினாலே நாம் ஜெயிக்கப்படாமல் தீமையினாலே நாம் தோல்வியை பெறாமல் தீமையை நாம் நன்மையினாலே ஜெயித்து நாம் நன்மையினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. ஆகவே கர்த்தராக இயேசு இந்த உலகத்திலே அவர் மனுஷனாக வாழ்ந்தபோது அவர் நன்மைகளை தான் அவர் செய்தார். அவர் ஒரு தீமையும் செய்யவில்லை. சாத்தான் மூலமாய், சத்துரு மூலமாய், பிசாசின் மூலமாய், உலகத்தின் மூலமாய் நிகழ்ந்த அனைத்து தீமைகளையும் அநேகருடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையை தான்
மாற்றினார். சாத்தான் மூலமாய், சத்துரு மூலமாய், உலகத்தின் மூலமாய், பிசாசின் மூலமாய் நடந்த அனைத்து தீமைகளை, மனுஷர்கள் மூலமாய் நடந்த அனைத்து தீமைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேகருடைய வாழ்க்கையிலே நன்மையாகத்தான் மாற்றினார். ஆகவே நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கின்றார். அடுத்ததாக ஒரு வசனம், யோபு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? தேவாதி தேவன் சர்வ வல்லவர், அவர் நீதியைத்தான் செய்வார், அவர் நியாயத்தை தான் செய்வார். அவர் ஒருபோதும் அநீதியையும் அநியாயத்தையும் செய்கிறவர் அல்ல. ஒருவேளை சாத்தான், சத்துரு, பிசாசு, உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே அநீதியை செய்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அநியாயத்தை நிலைநாட்டி இருந்தாலும், தேவன் அந்த அநீதியை நீதியாய் மாற்றி அந்த அநியாயத்திற்கு தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கின்றார். சர்வ வல்லவர் நீதியை புரட்டுகிறவர் அல்ல. அவர் ஒருபோதும் நீதியை புரட்டுகிறவர் அல்ல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயம் நடந்திருந்தாலும் அதை நியாயமாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அநீதி நடந்திருந்தாலும் அதை நீதியாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் சூரியன் உதிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த அனைத்து தீமைகளும் நன்மையாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து அநியாயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நியாயமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த அனைத்து அநியாயங்களுக்கும் தக்கதாக தேவன் நியாயத்தை நிலைநாட்ட வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த அனைத்து அநியாயங்களுக்கும் தக்கதாக தேவன் நமக்கு ஒரு நியாயத்தை நிலைநாட்ட வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷன், பிசாசு, உலகம் செய்த அனைத்து அநீதிகளுக்கு தக்கதாக தேவன் ஒரு நீதியை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் ஒழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றுவதற்காகவே தேவாதி தேவன் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்து கர்த்தராகிய இயேசுவை பிறக்க வைத்தார். ஆகவே எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றிற்காகவும் அவன் வருகிறதில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவன் உண்டாகும், அது பரிபூரணப்படும், அதுக்கு நன்மை உண்டாகும் அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றிற்கும் இந்த உலகத்தில் அவன் வருவது கிடையாது. திருடன் என்று சொன்னால் அவன் பலவான், அவன் சாத்தான். ஆனால் தேவன் இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக பிறக்க செய்தார் தெரியுமா? நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காகவும், நமக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காகவும், நமக்கு ஜீவன் உண்டாக வேண்டும் என்பதற்காகவும், நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காகவும், நமக்கு ஜீவனும் நன்மையும் பரிபூர்ணமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசுவை இந்த உலகத்தில் அவர் பிறக்க செய்தார். ஆகவே திருடனாகிய, சாத்தானாகிய, பிசாசாகிய பலவான் திருடவும் கொல்லவும் அழிக்கமே அன்றி வேறு ஒன்றிற்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவன் வரான். ஆனால் தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படும்படியாக இந்த உலகத்திலே மனுஷனாக பிறக்க செய்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த தீமைகளும் நன்மைகளாய் மாற வேண்டும் என்பதற்காக நாம் சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தை அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும். நான் சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தை இப்பொழுது நான் தியானிக்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காய், ஈவுகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்த நன்மைகள், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்த ஈவுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனை துதிக்க வேண்டும், தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நாம் தேவனை துதிக்கிற வேளையிலே, நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிற வேளையிலே, ஆராதிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து தீமைகளையும் தேவன் நன்மைகளாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். அடுத்ததாக சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணினை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை, குறைகளை, குற்றங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து அவர் நம்முடைய நோய்களையெல்லாம் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மையே செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்தை செய்தாலும் கூட அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு தேவாதி தேவன் வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையெல்லாம் அவர் மன்னித்து நம்முடைய நோய்களையெல்லாம் அவர் குணமாக்கி நம்முடைய சரீர பலவீனங்களையெல்லாம் அவர் மாற்றுகிறவராக இருக்கின்றார். ஒருவேளை நாம் பாவத்தில் விழும்படியாய் சாத்தான், சத்துரு நமக்கு விரோதமாய் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்பதற்காக, நாம் வஞ்சிக்கப்பட்டு பின்வாங்கி போக வேண்டும் என்பதற்காக, நாம் பாவத்தில் விழுந்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு தீமையை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்மை பாவத்தில் விழ வைத்து நம்மை பாவிகளாய் மாற்றியிருக்கலாம். ஆனால் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் கெஞ்சி மன்றாடுகிற வேளையிலே அந்த பாவத்தையும், அந்த பாவத்தின் மூலமாய் வந்த தீமையையும் நியாயத்தீர்ப்பையும் தேவன் நன்மையாய் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே அதிகாரம் கொடுத்திருக்கின்றபடியினால் நோய்களை எல்லாம் நீக்குவதற்கு
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் அதிகாரம் கொடுத்திருக்கின்றபடினால் நம்முடைய சரீர பலவீனங்களையும் நம்முடைய வியாதிகளையும் நோய்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாய் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ரட்சித்து நமக்கு பரிபூர்ணமான நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையை உண்டு பண்ண கர்த்தராக இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய பிராணனை தேவன் அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பிராணன் என்றால் நம்முடைய ஜீவன் அழிவுக்கு நேராய் கடந்து போக வேண்டும் என்பதற்காகவும் நாம் நித்திய அழிவுக்கு நேராய் கடந்து போக வேண்டும் என்பதற்காகவும் சாத்தானே சத்துருவே நம்மை வஞ்சிக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் தீமையான ஒரு திட்டத்தை வகுத்திருந்தாலும் கூட தேவன் அதை நன்மையாய் மாற பண்ண விரும்புகிறார். அவர் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்து தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருந்தாலும் கூட நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுபடியுமாய் அவர் நம்மை தம் பக்கமாய் சேர்த்து நம்முடைய பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் முடிசூட்ட வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய பாவங்கள் கரைகள் குறைகள் குற்றங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இரக்கத்தை பாராட்ட வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டெடுக்கின்றார் என்று சொன்னால் நாம் அழிந்து போக வேண்டும் என்று நமக்கு விரோதமாய் சாத்தானும் சத்துருவும் போட்ட திட்டங்களிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். சாத்தான் மூலமாய் சத்துரு மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வகுக்கப்பட்ட தீமையான திட்டங்களிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்து சாத்தானுக்கு மேலாய் சத்துருவுக்கு மேலாய் அவனுடைய திட்டங்களுக்கு மேலாய் பரலோக ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு ஏற்றவாறு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே நன்மையை செய்கிறவராக மாத்திரம் அல்லாமல் நித்திய நன்மையை நமக்கு அவர் செய்கிறவராக இருக்கின்றார். நித்திய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நன்மையினால் நம்முடைய வாயை தேவன் திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்குகின்றபடியினால் சாத்தான் சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே செய்த தீமைகள் உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த தீமைகளை தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஒடுக்கப்பட்ட நமக்கு அவர் நீதியும் நியாயத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழவது போல் மாறும் என்று சொன்ன தேவன் ஒடுக்கப்பட்ட நமக்கு நீதியும் நியாயத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நீதியும் நியாயத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். அவர் பரிபூரண நன்மையினாலும் ஈவினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்முடைய வாயை அவர் திருப்தியாக்க வல்லவராய் இருக்கின்றார். சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக நாம் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தொடரும்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே நாம் சங்கீதம் 103 பரிபூரணமாய் அறிக்கையிடுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகள், தேவன் நமக்கு கொடுத்த ஈவுகள் ஆசீர்வாதங்கள் இவைகளுக்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற வேளையிலே நாம் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற வேளையிலே சாத்தான் மூலமாய் சத்துரு மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தின் மூலமாய் மனுஷர்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அநியாயத்தை தேவன் நியாயமாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். அந்த அநீதியை தேவன் நீதியாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய கண் காண தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்ப விரும்புவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பரிபூரணமான நன்மையும் கிருபையையும் ஈவையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக நீதிமான் ஒரு துர்ச்செய்தியை பார்க்கும்போது கலங்காதிருப்பான். நீதிமான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீமையை நடக்கும்போது அந்த தீமையை பார்த்தவன் கலங்காமல் திடமனதாக இருப்பான். ஏனென்றால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த தீமையை நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 112 6, 7, 8 நான் வாசிக்கின்றேன். அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் நேர்ந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தீமை நடந்தாலும் அவன் அசைக்கப்படாமல் அவன் கர்த்தருக்குள் திடமனதாய் பலப்பட்டிருப்பான். ஏனென்றால் தேவன் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார் என்று நீதிமானுக்கு தெரியும். ஆகவே நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் இருப்பான். இந்த உலகத்திலே அவனுக்கு புகழ்ச்சி கீர்த்தி மகிமை உண்டாயிருப்பது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் அவனுக்கு நித்திய கீர்த்தி நித்திய புகழ்ச்சி நித்திய மகிமை உண்டாயிருக்கும்படியாய் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஒருவேளை நீதிமானுடைய வாழ்க்கையில் தீமைகள் நடந்ததன் மூலமாய் அவன் தன்னுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் இழந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த தீமையை தேவன் நன்மையாய் மாற்றுகின்ற வேளையிலே இந்த உலக வாழ்க்கையில் அவன் எழுந்த புகழ்ச்சியை கீர்த்தியை மகிமையை தேவன் மறுபடியுமாய் அவனுக்கு திரும்ப கொடுத்து
பரலோக ராஜ்யத்திலே அவனுக்கு நித்திய கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் தேவன் உண்டு பண்ணுகிறவராக இருக்கின்றார். அடுத்ததாக சங்கீதம் 112 அதிகாரம் 7 சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்கும். ஒரு தவறான ஒரு செய்தி அவனுடைய காதலை விழுந்தாலும், நடக்காத ஒரு தீமை நடந்தது போல ஒரு துர்ச்செய்தி அவனுடைய காதலை வந்தாலும், அல்லது நிஜமாகவே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தீமை நடந்து அந்த தீமை குறித்த ஒரு செய்தி அவனுடைய காதலை வந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தீமையே நடந்தாலும் அவன் பயப்படாமல் கர்த்தருக்குள் திடமனதாய் இருப்பான். அவன் கலங்காமல் கர்த்தருக்குள் பலப்பட்டிருப்பான். ஏனென்றால் தேவன் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார் என்று அவன் கர்த்தருக்குள்ளாய் திடப்பட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாய், கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனாய், திடமனதாய், தைரியமான இருதயத்தோடு அவன் என்றும் கலங்காமல் கர்த்தரை துதித்து கொண்டே ஸ்தோத்தரித்து கொண்டே ஆராதித்து கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் நிச்சயமாய் ஒரு நாள் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார் என்று அவனுக்கு தெரியும். அடுத்ததாக சங்கீதம் 112 அதிகாரம் 8 சொல்லுகிறது, அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். என்னதான் தீமை நடந்தாலும், என்னதான் துக்கம் அவனுடைய வாழ்க்கையில் நேரிட்டாலும், என்னதான் பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தாலும், அவன் கர்த்தருக்குள் கலங்காமல் திடமனதாய் தைரியமாய் பயப்படாமல் திகையாமல் அஞ்சாமல் இருப்பான். ஏனென்றால் அவனுடைய இருதயம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் உறுதியாய் இருக்கின்றபடினால் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த தீமைகளை நன்மையாய் மாற்றுவார் என்பது அவனுக்கு தெரிகிறது. அவனுடைய சத்துருக்களுக்கு நடக்கிற அந்த தீமை, அவனுடைய சத்துருக்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த சிட்சை, அவனுடைய சத்துருக்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஆக்கினை, அவனுடைய சத்துருக்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த நியாய தீர்ப்பை அவனுடைய கண்கள் நிச்சயமாய் ஒரு நாள் பார்க்கும் என்பதையும், தேவாதி தேவன் அவனுடைய வாழ்க்கையில் நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டி அவனுக்கு நன்மையும் ஈவையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தை பரிபூரணமாய் அவன் உடையவனாய் இருக்கின்றபடினால் அவன் துர்ச்செய்தியை பார்த்து தீமையை பார்த்து அவன் கலங்காதிருப்பான். துக்கங்கள் துயரங்கள் பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் வியாகுலங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் நீதிமானுடைய வாழ்க்கையில் வருகிற வேளையிலே எல்லா தீமையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார் என்பதை அவன் உணர்ந்து அவன் பரிபூர்ணமாய் கர்த்தருக்குள் திடப்பட்டு பலப்பட்டு தைரியம் உள்ளவனாய் கர்த்தரையே துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து கொண்டே இருப்பான். அடுத்ததாக யோபுவின் வாழ்க்கையை நாம் தியானிப்போம். தேவன் தீமையை நன்மையாய் யோபுவின் வாழ்க்கையிலே மாற்றினார். அதற்காக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோபு 42 அதிகாரம் 10 சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த வேளையிலே உத்தமனும் சன்மார்க்கமாய் இருக்கின்ற யோபுவின் சிறையிருப்பை தேவன் மாற்றினார். நாம் உத்தமனுமாய் சன்மார்க்கனுமாய் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் சிநேகிதர்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளையெல்லாம் நன்மையாய் மாற்றும்படியாய், நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷர்கள் செய்த அனைத்து தீமைகளை நன்மையாய் மாற்றும்படியாய் தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்ப வல்லவராய் இருக்கின்றார். யோபுவின் சிறையிருப்பை தேவன் திருப்பின உடனே யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இரண்டத்தனியான நன்மைகளை ஈவுகளை ஆசீர்வாதங்களை யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆகவே நம்முடைய நண்பர்களுக்கு, நமக்கு தெரிந்த விசுவாசிகளுக்கு, நமக்கு தெரிந்த ஊழியக்காரர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு நாம் ஜெபிக்கிற வேளையிலே பெருமூச்சோடு அவர்களுக்காய் உண்மையாய் கெஞ்சி மன்றாடி தேவனிடத்திலே நாம் அழுது ஜெபிக்கிற வேளையிலே, நாம் பெருமூச்சோடே பாரத்தோடே நாம் தேவனிடத்திலே எல்லாருக்காக மன்றாடுகிற வேளையிலே நாம் உத்தமனுமாய் சன்மார்க்கனுமாய் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தீமைகளையும் சத்துருக்கள் சாத்தான் உலகம் பிசாசு மனுஷர்கள் செய்த அனைத்து தீமைகளையும் நன்மையாய் மாற்றும்படியாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த சிறையிருப்பை மாற்றி நம்மை பரிபூரணமான ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் ஈவினாலும் தேவன் திருப்தியாக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையை கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஈவை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்றும், நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டும் என்றும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தீமை நன்மையாய் மாற வேண்டும் என்றும், இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் நினைத்தால் நாம் மற்றவர்களுக்காக பெருமூச்சோடே ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் நடந்து கொண்டே இருந்தாலும் எல்லா தீமைகளும் நன்மையாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நம்மை நாம் நேசிப்பது போல நாம் மற்றவர்களை நேசித்து மற்றவர்களுக்காக நாம் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை தேவன் மாற்றி
தேவன் நம்மை பரிபூரண ஆசீர்வாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்க பண்ணுகிறவராக இருக்கின்றார். அடுத்ததாக யோபு 42 அதிகாரம் 11 அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பெறின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஆகவே யோபுவை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் யோபுவினிடத்தில் மறுபடியுமாய் வந்து துரத்துண்டதை திரும்ப செய்கிற தேவன் என்று சொன்னது போல காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலை மறுபடியுமாய் மந்தையிலே சேர்க்கிற தேவன் என்று சொன்னது போல யோபுவை விட்டு பிரிந்திருந்த அனைத்து சகோதர சகோதரிகள் யோபு பாடு வழியாய் உபத்திரத்தின் வழியாய் தீமையின் வழியாய் கடந்து வருகிற வேளையிலே அனைத்து சகோதர சகோதரிகளும் அவனை விட்டு பிரிந்திருந்தார்கள். ஆனால் எல்லா சகோதர சகோதரிகளும் மறுபடியுமாய் அவன் வீட்டிலே வந்து ஒன்னாய் அவனோடே கூட சேர்ந்து போஜனம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அவனுக்காக அவர்கள் அங்கலாய்த்து அவனோட கூட அவர்கள் போஜனம் பண்ணி ஒப்புரவானதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமை நடக்கிற வேளையிலே நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நமக்கு தெரிந்த விசுவாசிகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடி அவர்கள் நாம் தீமை செய்தவர்கள் என்று சொல்லியும் நாம் அநியாயம் செய்தவர்கள் என்று சொல்லியும் அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை நடந்தது, அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் நமக்கு நடந்தது என்று நம்மை பழித்து பேசி நம்மை விட்டு அவர்கள் விலகி இருக்கலாம். ஆனால் நமக்கு வேண்டிய பிள்ளைகளுக்காய் நாம் பெருமூச்சோடி அழுது கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை தேவன் மாற்றி எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றின உடனே நம்மை விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடந்த தீங்குக்காக அவர்கள் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றினதை நினைத்து அவர்கள் நம்மோடே கூட ஒப்புரவாகி அவர்கள் நம்மோடே கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை துதிக்கும்படியாய் தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம்மோடே கூட கொண்டுள்ள அந்த அன்பின் ஐக்கியத்தை மறுபடியும் தொடரும்படியாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் ஈவையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட வல்லவராயிருக்கின்றார். அடுத்ததாக யோபுவை தேவன் எவ்வாறு ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்ப்போம். யோபு 42 அதிகாரம் 12 கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கலும் அவன் பெண் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. யோபுவின் வாழ்க்கையிலே தேவன் அநேக தீமைகளை அனுமதித்தாலும் கூட எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் மாற்றி அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஈவுகளையும் தேவன் யோபுவுக்கு திரும்ப கொடுத்தவராய் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் தீமைகள் நேர்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் பாடுகள் உபத்திரவங்கள் வழியாய் நாம் கடந்து வந்து சிறையிருப்பின் காலத்திலே நாம் இருந்தாலும் அந்த சிறையிருப்பை தேவன் மாற்றி நமக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை பரிபூரணமான நன்மையினாலே ஈவினாலே ஆசீர்வாதத்தினாலே தேவன் திருப்தியாக்க வல்லவராயிருக்கின்றார். அடுத்ததாக தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஒரு சில வசனங்களை தியானிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம் என்று ரோமர் 8 அதிகாரம் 28 சொல்லுகிறது. நான் இந்த செய்தியின் தொடக்கத்திலே சொன்னது போல நாம் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நேசித்து நம்மிலே அன்பு கூறுகிறது போல நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு கூர்ந்து பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் வருகிற வேளையிலே கிறிஸ்துவோடு கொண்டுள்ள அந்த அன்பின் ஐக்கியத்தை விட்டு தேவனோடு கொண்டுள்ள அந்த அன்பின் உடன்படிக்கை விட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை விட்டு நாம் விலகாமல் தேவனை முழுமையாய் நேசித்து தேவனுடைய அநாதி தீர்மான திட்டத்தின்படி அழைக்கப்பட்டு நாம் பாடுகள் வழியாய் உபத்திரவங்கள் வழியாய் வருகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைகளையும் தேவன் நன்மைகளாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். அடுத்ததாக நாம் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல முடிவை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமை நடந்திருந்தாலும் கூட அந்த தீமையை தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். எரேமியா 29 அதிகாரம் 11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நாம் நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளையே கண்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாய் மாற வேண்டும் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாய் முடிய வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடினால் நாம் எதிர்பார்க்கும் அந்த நல்ல முடிவை கொடுக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றும்படியாய் தேவன் நம்மீது கொண்ட நினைவுகள் தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இதோ நான் அவர்களை குணப்படுத்தி அவர்களுக்கு நான் பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறது போல நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றி நம்மை குணப்படுத்தி தேவன் நமக்கு பரிபூரணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். அவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கின்றபடியினால், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லுகின்றபடினால், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லுகின்றபடினால், அவர் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகின்றபடினால், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார் என்று தேவன் சொல்லுகின்றபடினால், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் தேவன் நன்மைகளாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றபடினால், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றும்படியாய், நாம் எதிர்பார்த்திருக்கும் நல் முடிவினை எல்லாவற்றிலும் கொடுக்கும்படியாய் நம் மீது சமாதானமான நினைவுகளையே தேவன் உடையவராய் இருக்கின்றார். அந்த நினைவுகளை தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நீர் நிகழ்விடாதிருப்பீராக என்று சொல்லுகிறது போல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய கரத்தினால் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ண வேண்டும் என்று அவர் ஆவலோடு காத்திருக்கின்றபடினால், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் நன்மையாய் முடிய பண்ணும்படியாய் அவர் நம் பேரில் தீமையான நினைவுகளே அல்ல, பொல்லாத நினைவுகளே அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளையே தேவன் உடையவராயிருக்கிறார். அடுத்ததாக ஒரு வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை தேவன் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். அவைகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்க வல்லவராயிருக்கின்றார். குறைவு என்று சொன்னால் அது தீமை, நிறைவு என்று சொன்னால் அது நன்மை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும், ஆகவே உலகம், பிசாசு, சாத்தான், சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றும்படியாய் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்ற வல்லவராயிருக்கின்றார். ஆகவே நன்மையினால் நம் வாயை தேவன் திருப்தியாக்குகின்றபடினால், கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப தேவன் வாழுவது போல் மாற்றுகின்றபடினால், ஒடுக்கப்பட்ட நமக்கு தேவன் நீதியையும் நியாயத்தையும் செய்ய வல்லவராயிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தீமை நடந்திருந்தாலும் கூட அந்த தீமையை நன்மையாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு விசேஷித்த வசனத்தை நான் வாசித்து காட்டுகிறேன். அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா தீமைகளும் நன்மையாய் மாறும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம்தான் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அப்படி கிடையாது பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பினால், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் வாஞ்சித்து தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிற வேளையிலே தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஈவுகளினாலும் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கின்றார். தேவன் எல்லா ஈவுகளினாலும் நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே நன்மையானவைகளை தேவனிடத்தில் கேட்கிற வேளையிலே எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தீமைகளும் நன்மையாய் மாறுவதற்கு ஏதுவான வழி என்ன என்பதை நாம் தேவனிடத்திலே தேடுகிற வேளையிலே அந்த தீமைகளை எல்லாம் தேவன் நன்மையாய் மாற்றுவதற்கு ஏதுவான வழியை நமக்கு காண்பித்து கொடுத்து, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தீமைகளை நன்மையாய் மாற்றுவதற்கு ஏதுவான வழி என்ன என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்து, தீமைகளை நன்மையாய் மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவான வழியிலே தேவன் நம்மை பிரவேசிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னால், ஒருவேளை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு தீமைகளே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அந்த தீமைகளை நீங்கள் மேற்கொண்டு நன்மையான வழிகளை நீங்கள் தெரிந்து கொண்டு நன்மைகளையே நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ளும்படியாய், அனைத்து நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஒரு வாசலை தேவன் உங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொன்னால், நன்மைகளை, ஈவுகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் ஒரு திறந்த வாசலை தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், அனைத்து தீமைகளையும் நன்மையாய் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நன்மையாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், தேவன் சொல்லுகிறார், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீங்கள் தட்டுகிற வேளையிலே அந்த ஜீவ வாசலை தேவன் உங்களுக்கு திறந்து கொடுக்கிற வேளையிலே அந்த வாசலுக்குள்ளாய் நீங்கள் பிரவேசித்து அனைத்து நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தானாலே, உலகத்தாலே, பிசாசாலே, மனுஷனாலே நடந்த அனைத்து தீமைகளையும் நீங்கள் நன்மையாய் மாற்றிக்கொள்ளும்படியாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்ற விரும்புகின்றபடியினால்
தீமைகளை நன்மையாய் மாற்றுவதற்கு ஏதுவான ஒரு வாசல் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் திறந்த உடனே அந்த வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றுவதற்கு ஏதுவான ஒரு வாசலை தேவன் திறக்க வேண்டும். ஆகவே நீங்கள் தட்டுவீர்கள் என்று சொன்னால் எல்லா தீமைகளும் நன்மைகளாய் மாறுவதற்கு ஏதுவான ஒரு வாசல் உங்களுடைய வாழ்க்கையிலே திறக்கப்படும் என்று தேவன் இப்பொழுது உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அடுத்ததாக யோபு 42 அதிகாரம் 2 சொல்லுகிறது, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கின்றேன். தேவன் யோபுவின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்றும் அவர் செய்ய நினைத்த நன்மையான காரியங்கள், நன்மையான கிரியைகள், அவர் கொடுக்க நினைக்கிற ஈவுகள், ஆசீர்வாதங்கள் தடைப்படாது என்பதை யோபு உணர்ந்தபடினாலே இந்த விசுவாச வார்த்தை வசனத்தை அவர் அறிக்கையிட்டார். ஆகவே நாம் சொல்லுவோமா, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த தீமைகளை தேவன் நன்மைகளாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். அவர் செய்ய நினைத்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்படாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்க விரும்புகிற நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்கள் தடைப்படாது என்று தேவன் இந்த வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே சகலத்தையும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கின்றபடினால் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்ற விரும்புகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரண நன்மையினால் நம்மை திருப்தியாக்க வேண்டும் என்பதற்காக அவர் நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் பிசாசாலே தடுக்க முடியாது. சாத்தானாலே, உலகத்தாலே, மனுஷனாலே தடுக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் பரிபூரணமாய் விசுவாசித்து தேவனுடைய பாதத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி நம்முடைய நம்பிக்கையை வீண் போகாமல், நம்முடைய நம்பிக்கையை நிகழவிடாமல் தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராய் இருப்பார். அடுத்ததாக யோபுவின் வாழ்க்கையிலே நடந்த தீமையை தேவன் எவ்வாறு நன்மையாய் மாற்றினாரோ அதே போல யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்த தீமையை தேவன் நன்மையாய் மாற்றினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 சொல்லுகிறது. யோபுவின் வாழ்க்கையிலே சாத்தான் செய்த அனைத்து தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றினார். யோசேப்பின் வாழ்க்கையிலே தன்னுடைய சகோதரர்கள் செய்த அனைத்து தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றினார். அதற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 சொல்லுகிறது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பின் வாழ்க்கையிலே யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்த வேளையிலே தேவன் அந்த தீமையை யோசேப்பின் வாழ்க்கையிலே நன்மையாய் மாற்றினார். அவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக மாத்திரமல்ல, அவன் மூலமாய் அநேக ஜனங்கள் நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் யோசேப்பை தேவன் எகிப்திற்கு அதிபதியாக உயர்த்தி தேவன் யோசேப்பின் வாழ்க்கையிலே தன்னுடைய சகோதரர்களாலே ஏற்பட்ட எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாக மாற பண்ணினார். தேவன் எல்லா தீமைகளையும் நன்மையாக அவர் முடிய பண்ணினார். ஆகவே நம்முடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அதற்காக ஒரு 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சகரியா 4 அதிகாரம் 10 சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் தீமைகளினாலே, பலவிதமான பாடுகளினாலே, உபத்திரவங்களினாலே நிறைந்த வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பமாய் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும், நம்முடைய முடிவு மகிமையாய் இருக்கும். ஆகவே அந்த அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளே நடந்து நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு சம்பூரணமாய் நன்மைகளினாலே, ஈவுகளினாலே, ஆசீர்வாதங்களினாலே நிறைந்திருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு
உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருக்கும்படியாய் உங்களுடைய சத்துருக்களின் சரிக்கட்டுதலை உங்களுடைய கண் காணும்படியாய் தேவன் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். அற்பமான தீமைகள் நிறைந்த ஆரம்பத்தை தேவன் நன்மைகள் நிறைந்த முடிவாய் சம்பூரணமான ஒரு முடிவாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். அடுத்ததாக யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் தீமைகள் நிறைந்த ஒரு துவக்கமாய் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தீமைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அவர்களுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அவர்களுடைய முடிவு நன்மைகளினாலே ஈவுகளினாலே ஆசீர்வாதங்களினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே இந்த வாழ்க்கையை தொடங்குகிற போது நீங்கள் தீமைகளினாலே பாடுகளினாலே உபத்திரவங்களினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்பாக தேவன் நன்மைகளினாலே ஈவுகளினாலே ஆசீர்வாதங்களினாலே தேவன் உங்களை திருப்தியாக்கி அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமான முடிவாய் மாற்றுகிற தேவன் தீமைகளை எல்லாம் நன்மைகளாய் ஈவுகளாய் ஆசீர்வாதங்களாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். முந்தின நன்மையை பார்க்கலும் பிந்தின நன்மை அதிகமாய் இருக்கும். யோபுவுக்கு முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாயிருக்கும்படி செய்த தேவன் யோபு இழந்த எல்லாவற்றையும் யோபுவினுடைய வாழ்க்கையை திரும்பவும் கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் துவக்கம் தீமைகளினாலே பாடுகளினாலே உபத்திரவங்களினாலே அநீதியினாலே அநியாயத்தினாலே நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையாய் உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் அதை நன்மையினாலே ஈவினாலே ஆசீர்வாதத்தினாலே தேவனுடைய நீதியினாலே நியாயத்தினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையின் துவக்கம் தீமையினாலே நிறைந்து அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நன்மையினாலே ஈவினாலே ஆசீர்வாதத்தினாலே நிறைந்து சம்பூரணமாய் இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். தீமையினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை அநியாயத்தினாலே அநீதியினாலே நிறைந்த வாழ்க்கை என்று சொன்னால் நீங்கள் தீமை செய்கிறீர்கள் என்றோ நீங்கள் அநியாயம் அநீதி செய்கிறீர்கள் என்றோ நான் குறிப்பிடவில்லை. மற்றவர்கள் செய்த தீமை மற்றவர்கள் செய்த அநியாயம் மற்றவர்கள் செய்த அநீதி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவாதி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றி எல்லா அநியாயங்களையும் நியாயமாய் மாற்றி எல்லா அநீதிகளையும் நீதியாய் மாற்றி ஒடுக்கப்பட்ட உங்களுக்கு தேவன் நீதியும் நியாயத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே நாம் தேவனை நோக்கி உறுதியாய் பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். இப்பொழுது எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகின்ற தேவன் என்பதை பற்றியும் நாம் எதிர்பார்த்திருக்கும் ஒரு நல் முடிவை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார் என்பதை பற்றியும் நாம் 2 வசனங்களை விரிவாக நாம் தியானிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். இந்த வசனத்திலே தேவனுடைய அனாதி தீர்மான திட்டத்தின்படி அழைக்கப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் உங்கள் மீது ஒரு அழைப்பை வைத்து நீர் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காகவும் பிதாவாக தேவனுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து வருகிற வேளையிலே அவருடைய அனாதி தீர்மான திட்டத்தின்படி அவர் உங்களை நம்பி கொடுத்த அந்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாய் நீங்கள் பிதாவாக தேவனுடைய நாமத்து நிமித்தம் பரலோகத்தில் இருக்கிற ஒரு அழைப்பு நிமித்தம் நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மை என்றால், தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீங்கள் நேசிக்கிறது உண்மை என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் வாழ்க்கையிலே சில தீமைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது போல உங்கள் கண்ணுக்கு தெரிந்தாலும் அந்த தீமைகளை நன்மையாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே தீமைக்கு நடப்பது போலவும் எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே தோல்விக்காக நடப்பது போல உங்கள் கண்ணிலே இவ்வளவு நாட்கள் தெரிந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தோல்வியாய் நினைத்த அனைத்து காரியங்களையும் ஜெயமாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தீமையாய் கண்ட அனைத்து காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது அது தோல்வி போல உங்களுடைய கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிக்கிற வேளையிலே நிச்சயமாய் எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே நன்மை. இம்மையிலே தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காக எங்கள் வாழ்க்கையிலே செய்தார். மறுமையிலே நித்திய நன்மையும் நித்திய ஆசீர்வாதத்தையும் நித்திய இளைப்பாறுதலையும் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தேவன் இவ்வளவு பாடுகள் வழியாய் சோதனைகள் வழியாய் எங்களை நடத்தினார். ஆகவே எங்கள் வாழ்க்கையிலே தீமையாய் தோன்றின அனைத்து காரியங்களையும் பரலோகத்தின் தேவன் நன்மைக்காகவே எங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்று சொல்லி நீங்கள் தேவனை நன்றி சொல்லுகிற நாள்
நாள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்பதே என்னுடைய விசுவாசமாக இருக்கிறது. ஆகவே தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகலமும் தீமைக்கு ஏதுவாய் நடக்கிறது போல தெரிந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கிறது என்பதை தேவன் இந்த வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். அனைத்தும் நன்மைக்காக நடக்கிறது என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பரிபூரணமாய் உணர்ந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் வாழ்க்கையிலே தீமைகள் நடந்தாலும் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் இத்தனை காரியங்கள் நடந்தது, அவைகள் ஒரு தீமைக்காக நடந்தது போல எங்கள் கண்ணுக்கு முன்பாக தோன்றுகிறது. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு தீமை நடந்ததாக நாங்கள் நினைத்து துக்கப்படுகிறோம், நாங்கள் வேதனைப்படுகிறோம். அப்பா தயவாய் எங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து தீமைகளையும் நீர் எங்களுக்காக நன்மையாய் மாற்றும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிற வேளையிலே, நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்விலும் தாழ்விலும் நன்மையிலும் தீமையிலும் ஆசீர்வாதத்திலும் சாபத்திலும் வறுமையிலும் ஐஸ்வர்யத்திலும் தரித்திரத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வியாதியிலும் தேவ பலத்திலும் சரீர பலத்திலும் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிற வேளையிலே ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தீமைகளையும் நீர் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே நடந்த அனைத்து தீமையான காரியங்களையும் அனைத்து தீமையான சம்பவங்களையும் அனைத்து தீமையான நிகழ்வுகளையும் நீர் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். அவைகள் தீமை போல எங்களுடைய கண்ணுக்கு தெரிந்தாலும் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறீர் என்று நாம் இந்த வசனத்தை உரிமை கோரி ஜெபிக்கிற வேளையிலே எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே தீமைக்காய் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கின நாள் முதல் இன்று வரை எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தீமையாய் நடந்தது போல நம்முடைய கண்ணுக்கு தோன்றினாலும் கூட எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடந்தது என்பதை நாம் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் மூலமாய் பரிபூர்ணமாய் உணர்ந்து கொள்ளுகிற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய பலனை கொண்டு நம்முடைய பலவீனங்களை தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய நன்மை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த அனைத்து தீமைகளையும் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் துக்கம் எவ்வளவுதான் கவலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தேவனுடைய நாமத்து நிமித்தம் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று சொல்லி நாம் தேவனுடைய கரத்திலே நம்மை பரிபூரணமாய் ஒப்பு கொடுக்கிற வேளையிலே எல்லா காரியங்களும் தீமைக்காய் நடந்தது போல நாம் நினைத்தாலும் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை நாம் பரிபூரணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாய் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இந்த வசனத்தை இந்த வேளையிலே தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அடுத்ததாக எரேமியா 29வது அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஏசப்பா இந்த வேளையில் நீர் ஒரு வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையிலே, நம்முடைய உலக வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய திருமண வாழ்க்கையிலே, நம்முடைய தொழிலுக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீர சுகத்திலே, நம்முடைய உலக வாழ்க்கையிலே, இம்மைக்குரிய வாழ்க்கையிலே தேவன் நிச்சயமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் எதிர்பார்த்திருக்கும் அந்த நல்ல முடிவை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த நல்ல முடிவை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா அங்கங்களிலும் அவயங்களிலும் தேவன் எல்லா பரிமாணங்களிலும் நன்மையான முடிவுகளை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்முடைய பேரில் சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளையே அவர் நினைத்திருக்கிறாரே தவிர அவர் ஒருபோதும் தீமைக்கு ஏதுவான நினைவுகளை நினைப்பதே இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனைத்து காரியங்களும் தீமையாய் நடப்பது போல நம்முடைய கண்களுக்கு தெரிந்தாலும் உலக வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் நமக்கு எதிராய் நடப்பது போல நம்முடைய கண்களுக்கு தெரிந்தாலும் திருமண வாழ்க்கையிலே நம்மை வேதனைப்படுத்துவது போன்ற சில விஷயங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரிந்தாலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் பாடு அனுபவிப்பது போல நம் துக்கம் அனுபவிப்பது போல சில காரியங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக தெரிந்தாலும் பொருளாதார வாழ்க்கையில் நமக்கென்று வைத்த பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கென்று வைத்த ஐஸ்வர்யம் நம்முடைய கைகளில் வந்து சேராமல் நாம் அநேக தீமைகளை அநியாயங்களை கடந்து வந்தது போல நம்முடைய கண்ணுக்கு தெரிந்தாலும் நம்முடைய சரீர சுகம் ஜீவன் பலன் ஆரோக்கியம் குன்றி போய் நாம் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருப்பதாய் நம்முடைய கண்ணுக்கு தெரிந்தாலும் நாம் எல்லா காரியங்களிலும் வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களிலும் எல்லா பகுதிகளிலும் எதிர்பார்க்கும் முடிவை நமக்கு கொடுக்க தேவன் நம் பேரில் தீமைக்கு ஏதுவான நினைவுகளை அல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை இம்மைக்குரிய நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை மறுமைக்குரிய நன்மைக்கு ஏதுவான நினைவுகளையே தேவன் நினைத்திருக்கிறார். என்னுடைய மகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்டால், என்னுடைய மகள் உலக வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்டால், என்னுடைய மகள் சரீர சுகத்திலே அதிகமாய் ஒடுக்கப்பட்டால்,
என்னுடைய மகள் பொருளாதார வாழ்க்கையிலே தொழிலிலே அதிகமாய் ஒடுக்கப்பட்டால், என்னுடைய மகன் குடும்ப வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்டான், என்னுடைய மகன் தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே ஒடுக்கப்பட்டான், என்னுடைய மகன் தன்னுடைய உலக வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்டான், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனைத்து காரியங்களும் தனக்கு தீமையாய் நடந்தது போல அவன் உணர்கிறான். ஆனாலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஒடுக்கப்பட்டு பாடுகளை மாத்திரமே, உபத்திரவத்தை மாத்திரமே அனுபவித்த என்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே நான் நிச்சயமாய் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று, எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமாய் முடிய வேண்டும் என்றும், எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாய் முடிய வேண்டும் என்றும், எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய திருப்திக்காய், எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய நன்மையாய், மிகப்பெரிய ஆளுகையாய், மிகப்பெரிய ஜெயமாய், மிகப்பெரிய சுதந்திரமாய் முடிய வேண்டும் என்று தேவன் நம் பேரில் நன்மைக்குரிய நினைவுகளையே நினைத்திருக்கிறார். தேவன் நம் பேரில் தீமைக்குரிய நினைவுகளை நினைப்பவர் அல்ல. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பேரில் நன்மைக்கான நினைவுகளை மாத்திரமே அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நன்மைகளை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறுமை, பொருளாதார நெருக்கடியை மாற செய்து அநேக பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் செழிப்பினாலும் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராடுகிற பிசாசின் கிரியைகளை, சாத்தானின் வல்லமைகள், சத்துருவின் கோட்டைகளை தேவன் தகர்த்தெறிந்து நம்மை பரிபூரணமான ஒரு விடுதலையோடு, பரிபூரணமான ஒரு ஆளுகையோடு, ஜெயத்தோடு, சுதந்திரத்தோடு நிறுத்தி அவருடைய நாம மகிமைக்காய் நம்மை பயன்படுத்த, அவருடைய நாம மகிமைக்காய் நம்மை பிரகாசிக்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அங்கங்களிலும் நாம் எதிர்பார்க்கும் முடிவை நமக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் நிச்சயமாய் நன்மையான நினைவுகளையே நம்மை குறித்து நினைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் ஒருபோதும் நம் வாழ்க்கையிலே தீமை செய்பவர் அல்ல என்பதை நாம் பரிபூர்ணமாய் இந்த வசனத்தின் மூலமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் இழப்பு, எவ்வளவுதான் கஷ்டங்கள், எவ்வளவுதான் கவலைகள், எவ்வளவுதான் துக்கங்கள், வேதனைகள், எவ்வளவுதான் தீமை போன்று தோன்றுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளவுதான் குறைவுகள், எவ்வளவுதான் நெருக்கடிகள், எவ்வளவுதான் கடினமான சூழ்நிலைகள் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு எவ்வளவுதான் இடுக்கமான வாசல் இந்த வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், தேவன் கிருபை நிமித்தம் ஜீவ வாசலை வருகைக்குள்ளாய் விசாலப்படுத்தி அனைத்து நன்மைகளினாலும், ஆசீர்வாதங்களினாலும், அதிசயங்களினாலும், அற்புதங்களினாலும் நம்மை தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். தேவன் நமக்கென்று நன்மையான முடிவுகளையே வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாழ்க்கையில் தீமை போன்று தோன்றுகிற காரியங்களை நாம் அதிகமாய் உற்று நோக்கி பார்க்காமல் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற தேவனை நோக்கி பார்க்கிற வேளையிலே பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்கள், சுகவாழ்வு, சந்தோஷமான நாட்கள் நிச்சயமாய் நம்மை வந்து சேரும் என்று நாம் இந்த வேளையிலே நாம் விசுவாசிக்கிற வேளையிலே அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு தேவனாலே முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அனைத்து நன்மைகளை நாம் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்வோம். தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து நன்மைகளை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கை நன்மைகளை தடுக்க பிசாசாலோ, மனிதனாலோ, உலகத்தாலோ, மாம்சத்தின் கிரியைகளாலோ முடியாது என்று நாம் பரிபூரணமாய் விசுவாசிக்கிற வேளையிலே நன்மைகளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு வழி நம்முடைய வாழ்க்கையில் திறக்கப்படும் என்று இந்த வேளையில் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆகவே விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் தேவ பக்தியோடும் தேவன் நமக்கென்று நன்மையே செய்வார் என்ற ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையோடு நாம் தேவன் நமக்கு நன்மை செய்தாலும் பரவாயில்லை, நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் தேவனை விடமாட்டோம் என்று ஒரு ஆணித்தனமான விடாப்பிடியான ஒரு விசுவாசத்தோடு இந்த வேளையில் நாம் தேவனுக்கு நேராய் நம்முடைய முகத்தை நாம் திருப்பும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நன்மைகளை செய்வார். தன் ஜீவனை காக்கிறவனோ அதை இழந்து போவான், தன் ஜீவனை தேவனுக்காக இழக்க முற்படுகிறவனோ அதை ரட்சித்துக் கொள்வான் என்று சொல்கிறது போல, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லி, எல்லாவற்றையும் குப்பையும் அற்பமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லி நாம் தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே நாம் தேவனுடைய நாம மகிமைக்காய் நாம் இழந்த காரியங்கள் எதுவாய் இருந்தாலும், நாம் இழந்த நன்மைகள், ஈவுகள் எதுவாய் இருந்தாலும், தேவனுக்காக நீண்ட ஆண்டுகளாக, நீண்ட காலமாக பாடுகளை, உபத்திரவங்களை, துயரங்களை மாத்திரமே நாம் அனுபவித்த தேவனுடைய ஜனமாய் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாடுகளுக்கு பதிலாக இளைப்பாறுதலையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், தீமைக்கு பதிலாக நன்மையும், சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும், அழிவிற்கு பதிலாக
ஜீவனையும் தேவன் நம்முடைய கரத்திலே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உலகமும் சாத்தானும் மனுஷனும் செய்த தீமைகளை தேவன் பரிபூரணமான நன்மைகளாய் மாற்ற வேண்டும் என்று நாம் விரும்பினால், நமக்கு நடந்த சகல அநீதிகளுக்கு பதிலாக தேவன் நீதி செய்ய வேண்டும் என்று விரும்பினால், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சகல அநியாயங்களுக்கு பதிலாக தேவன் நியாயம் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பினால், ஒடுக்கப்பட்ட நமக்கு தேவன் பரிபூரணமான நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்று நாம் விரும்பினால், நாம் பிதாவாக தேவனுடைய சித்தத்துக்கு என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் நம்மை பரிபூரணமாய் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பொய்யவனாகிய தேவனுடைய கரத்திலே களிமண்ணாய் நாம் நம்மை பரிபூரணமாய் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே அவர் நம்மை உடைத்து அவர் நம்மை உருவாக்குவார். அவர் நம்மை வணைந்து கொண்டு அவர் நம்மை வெளியேற பெற்ற ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். ஆகவே உலக மனுஷர்களாலே, சாத்தானாலே, பிசாசாலே, சத்துருவாலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சகல அநீதிகளையும் அநியாயங்களையும் தீமைகளையும் நாம் பரிபூரணமாய் சகிக்கும்படியாய் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பரிபூரணமான நன்மைகளை, ஈவுகளை, ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவன் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றும்படியாய், எல்லா அநீதிக்கு பதிலாக தேவன் நீதி செய்யும்படியாய், எல்லா அநியாயங்களுக்கு பதிலாக தேவன் நியாயம் செய்யும்படியாய், நாம் பிதாவாக தேவனுடைய கரத்திலே நாம் நம்மை பரிபூரணமாய் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். உலகத்தின் மனுஷர்களாலே, சாத்தானாலே, சத்துருவாலே, பிசாசாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற எல்லா தீமைகளையும் அநீதிகளையும் அநியாயங்களையும் நாம் பரிபூரணமாய் கர்த்தராகிய இயேசுவின் நாம மகிமைக்காக, பரலோக ராஜ்யத்தின் நாம மகிமைக்காக நாம் சகிக்க வேண்டும். ஆகவே தேவன் சொல்லுகிறார், பாடுகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, உபத்திரவங்களை, தீமைகளை, அநீதிகளை, அநியாயங்களை பரிபூரணமாய் நாம் சகிக்குமாறு நாம் தேவனுடைய கரத்திலே நம்மை நாம் பரிபூரணமாய் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், தேவன் நம்மை புடமிட்டு பரிசுத்தப்படுத்துவார். தேவன் நம்மை உடைத்து உருவாக்குவார். தேவன் நம்மை வணைந்து வெளியேற பெற்ற ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். நாம் பிதாவாக தேவனுடைய சித்தத்துக்கென்று ஏன் நம்மை பரிபூரணமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும், உலக மனுஷர்களால் ஏற்படுகின்ற அநீதிகளையும் அநியாயங்களையும் தீமைகளையும் நாம் ஏன் பரிபூரணமாய் சகிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. நாம் கடந்து போகிற வழி என்ன என்பதே நமக்கு தெரியாமல் இருந்தாலும், உலக மனுஷர்கள் நமக்கு அநீதிகளையும் அநியாயங்களையும் தீமைகளையும் செய்கிற வேளையிலே யார் நமக்கு அந்த அநீதிகளையும் அநியாயங்களையும் தீமைகளையும் செய்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாமல், நம்முடைய கண்கள் கட்டப்பட்டது போல, குருடன் போல நாம் நம்முடைய வழியிலே எந்த வழியிலே கடந்து போகிறோம் என்றே தெரியாமல் நாம் ஒரு வழியிலே பிரவேசித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், தீமைகளும் அநீதிகளும் அநியாயங்களும் நிறைந்த ஒரு வழியிலே, மனுஷர்களாலே உண்டாகிற, சாத்தானாலே உண்டாகிற, உலகத்தாலே உண்டாகுகிற தீமைகள், அநீதிகள் மற்றும் அநியாயங்கள் நிறைந்த வழியிலே நாம் பிரவேசித்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால், குருடனை போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் குருடனுக்கு அறியாத ஒரு வழியிலே நடத்துகிறது போல, நம்மை அறியாத ஒரு வழியிலே, நமக்கு அறியாத ஒரு வழியிலே தேவன் நம்மை நடத்தி அவர் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை புடமிடுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை சோதித்த பின் நாம் சுத்த பொன்னாக விளங்கும்படியாய், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திற்காய் நாம் பிரகாசிக்கும்படியாய், கர்த்தராகிய இயேசுவின் கரத்திலே உடைக்கப்பட்ட நாம் வெளியேற பெற்ற ஒரு பாத்திரமாய் வணைந்து கொண்டு உருவாக்கப்படும்படியாய், நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய், இந்த உலக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நித்தியத்திலே நாம் பரிபூரணமான நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாம மகிமைக்காய் பிரகாசிக்கும்படியாய், குருடர்களாகி இருக்கிற நம்மை தேவன் நாம் அறியாத ஒரு வழியிலே அவர் நடத்தி அவர் நம்மை புடமிட்டு அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக ஒரு வசனம், ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். அவர் நம்மை புடமிடுகிறார். அவர் நம்மை உடைத்தார். அவர் நம்மை உருவாக்குகிறார். அவர் நம்மை புடமிடுகிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் நம்மை வணைந்து கொண்டு வெளியேறப்பட்ட ஒரு பாத்திரமாக அவர் நம்மை உருவாக்குகிறார். அவர் வெள்ளியை புடமிடுவது போல சாதாரணமாக அவர் நம்மை புடமிடவில்லை. அக்கினி சோதனையினாலே அவர் நம்மை புடமிடுகிறார். உலக மக்கள், சாத்தானும் சத்துருவும் பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அநீதிகளும் அநியாயங்களும், நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தீமைகள், இவைகளின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அக்கினி சோதனையிலே தேவன் வெளியை போல அல்ல, அவர் நம்மை பொன்னை போல புடமிடுகிறவராக இருக்கிறார். அந்த பொன் புடமிட்ட பின், பரிசுத்தமாக்கப்பட்ட பின், அந்த பொன் எவ்வாறு ஜொலித்து பிரகாசித்து பிதாவாக தேவனுடைய மகிமையின் சாயலை பிரதிபலிக்கிறதோ, அதே போல நாமும் பிதாவாக தேவனுடைய மகிமையின் சாயலை பிரதிபலிக்கும்படியாய் வெளியை போல அல்ல, பொன்னை போல அவர் நம்மை புடமிடுகிறவராக இருக்கிறார். ஆகவே உலகத்தின் மக்களாலே, சாத்தானாலே, சத்ருவாலே, பிசாசாலே
ஏற்படுகிற அநீதிகளையும் அநியாயங்களையும் தீமைகளையும் நாம் பரிபூரணமாய் சகிக்கிற வேளையிலே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அனைத்து உபத்திரவங்களின் மத்தியிலே நாம் தேவனை உண்மையாய் ஆராதித்து தேவனுடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம் என்று சொன்னால், அவருடைய ஊழியத்திற்கென்று அவர் நம்மை நம்பி கொடுத்த அந்த வெளியேற பெற்ற பொறுப்பை நாம் நிறைவேற்றும்படியாய் அவர் தம்முடைய உன்னத அழைப்புக்கென்று தேவன் நம்மை பரிபூரணமாய் தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் தோற்றம் முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கின்றார். ஆனாலும் நாம் பாடுகள் வழியாய், உபத்திரங்கள் வழியாய், போராட்டங்கள் வழியாய், கண்ணீர், கவலை, துக்கம், வேதனைகள் வழியாய், குறிப்பாக தீமைகள் வழியாய், அநீதிகள் வழியாய், மனுஷர்கள் செய்கிற தீமைகள், அநீதிகள், அநியாயங்கள் வழியாய் நாம் பொறுமையோடே கடந்து வருகிற வேளையிலே தேவன் நம்மை வெளியை போல அல்ல, அவர் நம்மை பொன்னை போல புடமிடுகிறவராக இருக்கிறார். அந்த அக்னி சோதனையின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, தீமைகள், அநியாயங்கள், அநீதிகள் மனுஷர்களால் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்படுகிற வேளையிலே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்னி சோதனையின் மத்தியிலே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற உபத்திரவத்தின் மத்தியிலே தேவன் நம்மை அவருடைய நாம மகிமைக்காய் பிரகாசிக்கும்படியாய் அவர் நமக்கு நம்பி கொடுத்த அந்த பரலோக அழைப்பையும் வெளியேறப்பெற்ற திட்டத்தையும் சித்தத்தையும் நாம் நிறைவேற்றும்படியாய் தேவன் உபத்திரவத்தின் மத்தியிலே, மனுஷர்கள் செய்கிற தீமைகள், அநியாயங்கள், அநீதிகள் மத்தியிலே நாம் அதை பொறுமையாய் சகிக்கிற வேளையிலே, எல்லா உபத்திரவங்கள் மற்றும் சோதனைகள் மத்தியிலே தேவன் அவருடைய நாம மகிமைக்காய் நாம் பிரகாசிக்கும்படியாய் நாம் பரிபூரணமான நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நம்மை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக ஒரு வசனம், சங்கீதம் 66 அதிகாரம் 10 முதல் 12 நான் வாசிக்கிறேன். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர். தேவனே நம்மை சோதித்தார், அவர் வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிடுகிறார். வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுகிறார் என்று சொன்னால், வெள்ளியாக இருக்கிற நம்மை பொன்னாக மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய மகிமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வல்லமை, அக்னி அபிஷேகம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு எல்லாம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற மேன்மை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற மேன்மை, நம்முடைய மதிப்பு அதிகமாக மாற வேண்டும் என்று சொன்னால், வெள்ளியை புடமிட்டு தேவன் பொன்னை போல மாற்றுகிறது போல நம்மை புடமிட்டு தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய உலக வாழ்க்கையிலே தேவன் பரிபூரணமான நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மையை, உலக வாழ்க்கையின் மேன்மையை உயர்த்தும்படியாய் அவர் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். அவரே நம்மை புடமிடுகிறவராக இருக்கிறார். ஏற்கனவே பொன்னை போல தேவன் அக்னி சோதனைகளை அனுமதித்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புடமிடுகிறார், அது வேறு. இங்கே வெள்ளியை புடமிட்டு அதை பொன்னை போல பிரகாசிக்க செய்கிறார் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே குறைந்த வல்லமை, அக்னி அபிஷேகம் மற்றும் குறைவான கிருபை, இரக்கம், தயவு, குறைவான நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்கள் இவைகளே உடைய தேவனுடைய பிள்ளைகளை தேவன் புடமிட்டு, வெள்ளி போல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் புடமிட்டு பொன்னை போல அவர் மாற்ற விரும்புகிறார். பொன்னை போல அவர் மாற்றுகிற வேலையிலே, வெளியை போல இருக்கிற நம்மை அவர் பொன்னை போல மாற்றுகிற வேலையிலே, குறைவான கிருபை, இரக்கம், தயவு மற்றும் குறைவான வல்லமை, அக்னி அபிஷேகம், குறைவான நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்கள் உடைய தேவனுடைய பிள்ளைகளை, குறைவான மேன்மையும் குறைவான மகிமையும் உடைய தேவனுடைய பிள்ளைகளை நிறைவான மேன்மை, மகிமை, ஆசீர்வாதம், நன்மைகள், ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், பரிபூரணமான வல்லமை, அக்னி அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், பரிபூரணமான கிருபை, இரக்கம், தயவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், பரிபூரணமான ஆவிக்குரிய மேன்மையும் உலகத்திற்குரிய மேன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் வெள்ளியை புடமிடுவது போல தேவன் நம்மை புடமிட்டு அவர் நம்மை சுத்த பொன்னாக மாற்றுகிறார். ஆகவே குறைவான மேன்மை உடைய நம்மை அவர் புடமிட்டு அவர் நம்மை சோதித்து அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நிறைவான மேன்மையும் நிறைவான மகிமையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் நம்மை புடமிட்டு அவர் நம்மை பொன்னை போல பிரகாசிக்க செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே உலகத்தின் மக்கள் செய்கிற தீமைகள், அநீதிகள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் நாம் பரிபூரணமாக சகிக்கிற வேளையிலே வெளியை போல இருக்கிற நம்மை அவர் புடமிட்டு நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை சுத்த பொன்னாக மாற்றுகிறவராக இருக்கிறார். உன் களிம்பு நீங்க உன்னை புடமிட்டு உன்னை சுத்தமாக்கி உன் ஏத்தியெல்லாம் நீக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய களிம்பு நீங்க, நம்முடைய மாசு நீங்க அவர் நம்மை புடமிட்டு அவர் நம்மை சுத்தமாக்கி அவர் நம்முடைய ஏத்தியெல்லாம் நீக்கி அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக சங்கீதம் 66 அதிகாரம் 11 சொல்லுகிறது, எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். ஆகவே நம்மை வலையில் அகப்படுத்தி நம்முடைய இடுப்புகளிலே தேவன் வருத்தமான பாரங்களை ஏன் ஏற்றுகிறார் என்று சொன்னால், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. உலகத்தின் மக்கள் செய்கிற அநீதிகளையும் அநியாயங்களையும் தீமைகளையும் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவர் நம்மை புடமிட்டு பரிசுத்தப்படுத்துவதற்காக. வெள்ளியை புடமிடுவது போல அவர் நம்மை புடமிட்டு நாம் சோதிக்கப்பட்ட பின்
நாம் சுத்த பொன்னாய் மாற வேண்டும் என்பதற்காக, பரிபூரணமான நன்மைகளையும் ஈவைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சகல தீமைகளையும் அநீதிகளையும் அநியாயங்களையும் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். தேவனே நம்மை அந்த பாதையின் வழியாய் நடத்துகிறார் என்றே கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சங்கீதம் 66 அதிகாரம் 12 சொல்லுகிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷர்கள் நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளையும் அநீதிகளையும் அநியாயங்களையும் செய்கிற வேளையிலே தேவன் ஏன் அதை நமக்கு அனுமதிக்கிறார் என்றால், மனுஷர்கள் நம்முடைய தலையின் மேல் ஏறி போகிற வேளையிலே நாம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் இவைகள் எல்லாம் தண்ணீரை குறிக்கிறது. அப்படி போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொன்னால், அந்த அக்கினி சோதனைகளை நாம் சகித்து அவைகளை நாம் பொறுமையோடு மேற்கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால், மனுஷர்கள் மூலமாக ஏற்பட்ட சகல தீமைகளையும் அநீதிகளையும் அநியாயங்களையும் தேவன் நன்மைகளாய் ஈவுகளாய் ஆசீர்வாதங்களாய் மாற்றி ஒடுக்கப்பட்ட நமக்கு தேவன் பரிபூரணமான நீதியையும் நியாயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். செழிப்பான இடத்துல தேவன் நம்மை கொண்டு வந்து விடுவார் என்று சொன்னால், சகல அநீதிகளையும் சகல அநியாயங்களையும் தேவன் நீதியாய் நியாயமாய் மாற்றி ஒடுக்கப்பட்ட நமக்கு தேவன் நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டி சகல தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றி பரிபூரணமான நன்மைகளால் ஈவுகளால் ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கின்றார். அடுத்ததாக ஏசாயா 1 அதிகாரம் 25 நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்கி உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஏத்தியெல்லாம் நீக்குவேன். நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனே நம்முடைய களிம்பு நீங்கும்படியாய் அவரே நம்மை சுத்தமாக்கி அவரே நம்மை புடமிட்டு நம்முடைய ஏத்தியெல்லாம் நீக்கி வெளியாக இருக்கிற நம்மை பொன்னாய் பிரகாசிக்க பண்ணுவதற்காக அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தபடியாய் உலகத்தின் மக்களும் சாத்தானும் சத்துருவும் பிசாசும் மனுஷர்களும் செய்கிற சகல தீமைகளையும் அநீதிகளையும் அநியாயங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அந்த தீமைகள் வழியாய் அநீதிகள் மற்றும் அநியாயங்கள் வழியாய் நாம் கடந்து வருகிற வேளையிலே தேவன் நம்முடைய களிம்புகளை எல்லாம் நீக்கி அவர் நம்மை சுத்தமாக்கி அவர் நம்மை புடமிட்டு நம்முடைய ஏத்தியெல்லாம் நீக்கி அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கின்றார். ஆகவே தான் உலகத்தின் மக்கள் செய்கிற தீமைகள் அநீதிகள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் மாற்றும்படியாக, அதே நேரத்தில் நம்மை புடமிட்டு பரிசுத்தப்படுத்தும்படியாய் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து தேவன் நம்மை அந்த வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக ஒரு விசேஷித்த வசனத்தை நான் வாசித்து ஜெபத்திற்கு நேராய் நடத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். சகரியா 13 அதிகாரம் 9 சொல்லுகிறது, அந்த 3 பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. 1/3 ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகும்படியாய் சாத்தானாகிய பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் 1/3 கீழே இழுத்து விழ பண்ணும்படியாய் வஞ்சிக்க பண்ணும்படியாய் போராடும். ஆனால் அந்த 1/3 தேவன் தம்முடைய உன்னத அழைப்பிற்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை அக்கினி சோதனையின் வழியாய் நடத்தி வெளியை உருக்குகிறது போல வெளியை புடமிடுகிறது போல தேவன் அவர்களை உருக்கி தேவன் அவர்களை புடமிட்டு பொன்னை புடமிடுகிறது போல தேவன் அவர்களை உருக்கி அவர்களை புடமிட்டு தேவன் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகல அநீதிகளும் சகல மனுஷர்களால் ஏற்பட்ட சகல அநியாயங்களும் மனுஷர்களால் ஏற்பட்ட சகல தீமைகளும் அநீதிகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் நேர்ந்திருந்தாலும் கூட அந்த தீமைகளை அநீதிகளை அநியாயங்களை எல்லாம் தேவன் நன்மையாய் மாற்றுகிற வேளையிலே அவர்கள் தேவனை பரிபூர்ணமாய் தொழுது கொண்டு தேவனுடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அப்பொழுது தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தீமைகளை தேவன் நன்மையாய் மாற்றுவார். மனுஷன் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த சகல தீமைகளையும் அநீதிகளையும் அநியாயங்களையும் தேவன் நன்மைகளாய் ஈவுகளாய் ஆசீர்வாதங்களாய் மாற்றி ஒடுக்கப்பட்ட அவர்களுக்கு தேவன் நீதியும் நியாயத்தையும் செய்யும்படியாய் அவர்களுடைய ஜெபத்தை அவர்களுடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்பொழுது தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் சகல தீமைகளையும் நன்மையாய் மாற்றி அநீதிகளையும் அநியாயங்களையும் தேவன் நீதியாய் நியாயமாய் மாற்றி ஒடுக்கப்பட்ட அவர்களுக்கு தேவன் நீதியும் நியாயத்தையும் செய்யும்படியாய் அவர்கள்
அவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். 2 விதமான ஜெபம் இருக்கிறது. தேவன் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றின பிறகு, ஈவுகளை ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்த பிறகு, ஒடுக்கப்பட்ட அவர்களுக்கு நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டின பிறகு அவர்கள் தேவனை துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, ஆராதிப்பது, மகிமைப்படுத்துவது, தொழுது கொள்வது ஒன்று உண்டு. அடுத்ததாக உபத்திரவத்தின் வழியாய், தீமைகள் வழியாய், அநீதிகள் வழியாய், அநியாயங்கள் வழியாய் கடந்து வருகிற வேளையிலே தேவன் அவர்களை வெளியே போல பொன்னை போல உருக்கி புடமிட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற வேளையிலே அவர்கள் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவார்கள் என்று சொன்னால், தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய ஜெபத்தை தள்ளாமல் தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல அநீதிகளையும் அநியாயங்களையும், மனுஷர்கள் செய்த அநீதிகள் மற்றும் அநியாயங்கள் மற்றும் தீமைகளையெல்லாம் தேவன் நன்மையாய் மாற்றி தேவன் அவர்கள் வாயிலே அவரை துதிக்கிற புது பாட்டினாலும் துதியினாலும் மகிமையினாலும் அவர்களை தேவன் நிரப்ப வல்லவராக இருக்கின்றார். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தீமைகளையும் எல்லா அநீதிகளையும் அநியாயங்களையும் பரிபூரணமான நன்மைகளாய் இவர்களாய் ஆசீர்வாதங்களாக மாற்றி ஒடுக்கப்பட்ட அவர்களுக்கு தேவன் பரிபூரணமான நீதியும் நியாயத்தையும் செய்கிற வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் இவரே எங்களுடைய தேவன் என்று அறிக்கையிடுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவனும் என்னென்றைக்கும் அவர்கள் தேவனாய் இருக்கும்படியாய் அதிசயமாய் தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் தேவன் பாடுகள் வழியாய், பிரச்சனைகள் வழியாய், போராட்டங்கள் வழியாய், உபத்திரங்கள் வழியாய் கடந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகளை அவரே புடமிட்டு அவரே பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். சகல அநீதிகள் அநியாயங்கள் மற்றும் சகல வருத்தங்கள் பாரங்கள் சகல தீமைகள் வழியாய் கடந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தேவன் பரிபூரணமான நன்மைகளாய் ஈவுகளாய் ஆசீர்வாதங்களாக மாற்ற விரும்புகிறார். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சகல அநீதிகளையும் நீதியாய் மாற்றி, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சகல அநீதிகளையும் அநியாயங்களையும் தேவன் மாற்றி நமக்கு நீதியும் நியாயத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஒடுக்கப்பட்ட நமக்கு தேவன் பரிபூரணமான நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட வல்லவராக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய தேவன் ஒருபோதும் தீமை செய்பவர் அல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூரணமான நன்மை தான் அவர் நமக்கு செய்கிறார். உலகத்தின் மக்கள் செய்கிற தீமைகள் அநீதிகள் அநியாயங்கள் இவைகளை நாம் பரிபூரணமாய் பொறுக்கும்படியாய், அவைகளை நாம் பரிபூரணமாய் பொறுத்து கொள்ளும்படியாய், அவைகளை நாம் பரிபூரணமாய் சகிக்கும்படியாய் தேவன் நம்மை புடமிட்டு தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய மகிமைக்காய் நம்மை எழும்பி பிரகாசிக்கும்படி செய்கிறார். நித்திய மகிமையை மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மகிமை புகழ்ச்சி கீர்த்தி தேவன் நமக்கு கொடுத்து பரிபூரணமான நன்மைகளினாலே ஈவுகளினாலே ஆசீர்வாதங்களினாலே தேவன் நம்மை நிரப்பி எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றி ஒடுக்கப்பட்ட நமக்கு தேவன் நீதியும் நியாயத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் நம்முடைய கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பிதாவாகிய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், திரியேக தேவனே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளியேறப்பெற்ற வேளையிலே தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டபடியினால் உமக்கு நன்றி ராஜா. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எல்லாரும் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் இவ்வுலகத்திலே தந்திரளி நன்மை செய்ததற்காய் நன்றி. கர்த்தராகிய இயேசு தன்னையே ஜீவபலியாய் இந்த உலகத்திலே கொடுத்தது மாத்திரமல்லாமல் சத்திய ஆவியாக தேற்றவாளனை இந்த உலகத்திற்கு கொடுத்ததற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி ஆறுதல் செய்து எங்களை நித்தியத்துக்கு நேராய் வழிநடத்தி நன்மை செய்கிறவராய் இருக்கின்றபடினால் உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் துர்ச்செய்திகளை பார்க்கும்போது தீமைகளை காணும்போது நாங்கள் அசைக்கப்படாமல் பரிபூரணமாய் தேவனுடைய கரத்திலே அடங்கியிருந்து அமர்ந்திருந்து பொறுத்திருந்து காத்திருக்கும்படியாய் நீர் கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷர்கள் செய்கிற தீமைகள் அநீதிகள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பொறுமையாய் சகிக்கிற வேளையிலே நீங்கள் வெளியை போல அல்ல ராஜா, எங்களை நீர் பொன்னை போல புடமிட்டு நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறீர். எங்களுடைய களிம்பு நீங்கி எங்களை சுத்தமாக்கி எங்களை புடமிட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கின்றபடினால், எங்களுடைய ஏத்தி எல்லாம் நீக்குகிற தேவனாய் இருக்கின்றபடினால், குருடனை அறியாத வழியில் நடத்துகிற தேவனாய் இருக்கின்றபடினால் ராஜா, நாங்கள் போகும் வழியை நீர் அறிந்து எங்களை நீர் சுத்த பொன்னாக விளங்க பண்ணுகிறீர் ராஜா. சோதனை காலம் முடிந்த உடனே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலக ஆசீர்வாதத்தையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் ஈவுகளையும் எங்களுக்கு என்று பரிபூர்ணமாய் நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றபடினால் உமக்கு நன்றி. நீர் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்தது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷர்கள் செய்த சகல தீமைகள் அநீதிகள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் நீர் பரிபூரணமான நன்மையாய் மாற்ற விரும்புகிற தேவனாய் இருக்கின்றபடினால் உமக்கு நன்றி. ஒடுக்கப்பட்டு எங்களுக்கு நீர் பரிபூரணமான நீதியும் நியாயத்தையும் செய்ய வல்ல தேவனாய் இருக்கின்றபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. நீடித்த நாட்களால் நீர் எங்களை திருப்தியாக்கி உடைய ரட்சிப்பை எங்களுக்கு காண்பிக்கிற தேவனாய் இருக்கின்றபடினால் உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய பிராணனை நீர் அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபினாலும் இறக்கினாலும் எங்களை முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கின்றபடினால் உமக்கு நன்றி.
நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிற தேவன் எங்களுடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் எங்களுடைய வயதுகளை திரும்ப வாழுவது போல் மாற்றுகிற தேவன். ஒடுக்கப்படுகிற எங்களுக்கு நீ நீதியும் நியாயத்தையும் செய்ய வலுவராய் இருக்கின்றபடினாலும் உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய சத்துக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலையை எண்ணெயில் அபிஷேகம் செய்து எங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தீமைகளையும் அநீதிகளையும் அநியாயங்களையும் நீர் நன்மைகளாய் ஈவுகளாய் ஆசீர்வாதங்களாய் மாற்றி ஒடுக்கப்பட்ட எங்களுக்கு நீ நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தாவே எங்கள் ஜீவனில் நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் கொடுக்க வல்ல தேவனாய் இருக்கின்றபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய கரத்திலே நாங்கள் உம்முடைய இல்லத்திலே உம்முடைய ஸ்தலத்திலே பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாய் பரலோக ராஜ்யத்தின் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காய் ஈவுகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். மனுஷன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த சகல தீமைகள் அநீதிகள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் பரிபூரணமான நன்மைகளாய் ஈவுகளாய் ஆசீர்வாதங்களாய் நீர் மாற்றி ஒடுக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூரணமான நீதியும் நியாயத்தையும் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நாங்கள் முடிக்கிறோம். எங்களை நாங்கள் முழுமையாய் தாழ்த்தி உடைய அன்பு திருக்கடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக்கிற மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களை கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா.